ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக இத்தனை வாரம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். நாங்க நினைக்கல இவ்வளோ செய்வோம், இந்த மாரி பண்ண முடியும் அப்படின்னு. அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் அசட்டை பண்ணாம இதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நம்மோடு கூட பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. வாங்க அவரை நம்ம வெல்கம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ ஸோ மச். இது இந்த ப்ரோக்ராமை பொறுத்து நம்மளே நிறைய சாட்சி சொல்ல வேண்டியதில்லை, கமெண்ட்ஸில் பார்க்குறோம். அதனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்த்த டாபிக் கூட தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் அந்த டாப்பிக்கு. பிரைஸில் நம்ம அந்த டாப்பிக்கை பார்த்துருவோமா? ஷூர். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய ஜலப்பிரளயம். ஆமாம் இல்லையா? நோவாவுடைய ஜலப்பிரளயங்கிறது வந்து உலகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சிலிருந்து ஒரு சாப்பாடு மாறினதுலேருந்து, மனுஷனுடைய இருதயம் மாறினதுலேருந்து, பிரமாணம் ஸ்பிரிச்சுவலி மாறினதுலேருந்து எல்லாமே நோவா பிழைக்கு முன், நோவா பிழைக்கு பின் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலாக இயேசு கிறிஸ்துக்கு முன், இயேசு கிறிஸ்துக்கு பின்னு பிரிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதையும் நம்ம பிரிக்கணும். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதுதான் நோவாவுடைய ஃப்ளட்டு. அதில் இன்னைக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்களே ஆரம்பிங்க அதை பற்றி. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ என்னென்னா இதில் ஆக்சுவலி நம்ம லாங் பேக் 3வது எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. எப்போ வந்து இந்த விசுவாசத்துலேருந்து பிள்ளைகள் வழி விலகி போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எஸ்பெஷலி வாலிப பிள்ளைகள் அவங்க எப்போ விலகி போகிறாங்கன்னா, இந்த டீனேஜில் தான் அவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு 15 to 18, 19 இந்த இதில் தான் அவங்களோட பிலீஃப் வந்து கொஞ்சம் அசைக்கப்படுறதாகவும், அவங்க ஏன் விலகி போனாங்கன்னு கேட்கும்போது, அவங்க முக்கியமாக ஒரு 3-4 பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஓகே. பைபிளில் எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து எங்களால் நம்ப முடியல. ஒன்று வந்து கிரியேஷன் சொல்கிறாங்க, இன்னொன்று ஏஜ் ஆஃப் எர்த்து. அதுதான் நம்ம வந்து பல எபிசோட்ஸாக கிரியேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். காஸ்மாலஜியை வச்சு நிறைய எபிசோட்ஸ் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் எர்த்தை பற்றி பேசுறதுக்கு தான் 2 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த கார்பன் டேட்டிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் இருக்கிற அசம்ஷன்ஸ் என்ன, எந்த பேசிஸ் அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து அவங்க 3வது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னது நோவாவுடைய ஃப்ளட். ஓகே. ஸோ இதில் எங்களால் நம்ப முடியல அப்படிங்கிறதுனால எங்கள் விசுவாசத்தோடு வெளியே போனதா அநேக இந்த 10 பருவத்தில் இருக்க பிள்ளைங்க சொன்னதா ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அதை ஒரு புக்காகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேன். நோவாவுடைய ஃப்ளட்டை நம்ப முடியலங்கிறதுக்கு அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன கேள்விகள் சொல்கிறாங்க, எதனால் அதை நம்ப முடியல அப்படின்னு? அதில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னங்க உலகத்தில் இருக்க எல்லா மிருகத்தையும் ஒரு போட்டுக்குள்ளே போட முடியுமாங்க? ஓகே. அது எப்படி எல்லாம் இருக்குமா உள்ள? அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சு, அவ்வளோ நாள் எப்படி உள்ளே இருந்துச்சு, இதை எப்படி ஒரு ஆள் பிடிச்சி போட முடியுமா, இந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ்லாம் வச்சு அவங்க ஃபீல் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்று அவங்க பைபிள் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா முக்கால்வாசி பேர், நிறைய பேர் நான் டிவியில் பேசுகிறதாகட்டும், யூடியூப்பில் பேசுகிறதாகட்டும், 90 or 95% ஆஃப் பீப்புள் பைபிளை பற்றி அசம்ஷன்ஸில் தான் பேசுவாங்க. பைபிளை படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ரொம்ப காலம் வரைக்கும் பர்சனலாக எனக்கு இன்னைக்கு இருக்க ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டியனை கூட எடுத்துங்க, என்னுடைய அசம்ஷன் அதில் அட்லீஸ்ட் 50 or 60% பீப்புளுக்கு நோவா தான் போய் ஒவ்வொரு பேர் ஆஃப் அனிமல்ஸை பிடிச்சி போட்டாருன்னு நம்பிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இன்னும் இருப்பாங்க. ஓகே, சரி. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, நோவா போய் இந்த அனிமல்ஸை பிடிக்கல, அனிமல்ஸ் தான் நோவாட்ட வந்தது. ஆமாம், வசனம் தமிழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோடு ஜோடாக பேழைக்கு உட்பட்டன அப்படின்னு இருக்கும். அது இங்கிலீஷ் இன்னும் கிளியராக இருக்கும். அவங்க வந்து ஒன்று பேராக வந்து தே கேம் டு நோவா அப்படின்னு போட்டிருக்கும், அதுவாக வந்தது அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கொஞ்சம் டீப்பாக. அதில் என்னென்ன இருக்குது, இவங்க என்னென்ன மாதிரி அசம்ஷன்ஸ் வைக்கிறாங்க, இவங்க அசம்ஷன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்கிறது, சங்கீதம் 119, 160, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். காட்ஸ் வேர்ட் வந்து 100% ட்ரூ, அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை.
எனக்கு பர்சனலா நோவாவுடைய டாபிக் நீங்க எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னன்னா, நான் ஒரு 2 கேரக்டர அதிகமா தியானிக்கிறது பழைய ஏற்பாட்டுல. கர்த்தர் அதுலேருந்து என்கிட்ட பேசுறாரு. ஏன்னா எங்க மினிஸ்ட்ரி செகண்ட் கமிங்கா இருக்கிறதுனால, இந்த பைபிள்ல வந்து ஒரு ஒரு இதுவும் பேர் பேரா இருப்பாங்க. மினிஸ்ட்ரி வந்து பேர் பேரா செய்வாங்க அவங்க. அது வந்து பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருக்கும். உதாரணமா இப்போ ஆ மோசேயும், யோசுவாவும் ஒரு பேர். ஆமா. அதாவது அவர் எகிப்துலேருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வரணும். இவர் கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது 2ம் சேர்ந்தா தான் அது ஒரு மினிஸ்ட்ரி முடியும். இந்த மொத்த ஒர்க் முடியும். மொத்த ஒர்க் முடியும். எலியாவும், எலிசாவும் ஒரு பேர். ஓகே. சரிங்களா? அதே மாதிரி அந்த மினிஸ்ட்ரி முடியறத நான் உங்களுக்கு சொல்றேன். டோட்டலா அது ஒரு காம்போவா இருக்கும். டேவிடும், சாலமோனும் ஒரு பேர். மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு இருக்கும்போது, தாவீது நீதியின் ராஜா, சாலமோன் சமாதானத்தின் ராஜா. சம சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கின் இயேசுவ பத்தி சொல்லணும்னா, இது 2ம் சேர்ந்தா தான் வரும். ஒரு பெர்ஃபெக்ஷன். ஒரு பேர் இது. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்ணணும். ஸோ, இந்த மாரி ஒவ்வொன்னும் இருக்கும். அதே மாதிரி ஆ இயேசு வரும்போது, அவர் பார்க்க சொன்ன மிக முக்கியமான ஆட்கள்ல ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நோவா. ஓகே. ம் மத்தேயு 24:37 சொல்லுது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஓகே. ஸோ, இந்த நோவாவுடைய ஜலப்பிரளய காலமும், அதுல நடந்த சம்பவங்களும், இயேசு திரும்பி வரப்போற காலமும், அதோடைய சம்பவங்களும் ஏஜ் மாறி இருக்கும். அதாவது காலகட்டம் மாறி இருக்கும். ஆனா விஷயம் ஒண்ணா தானே இருக்கும். ஸோ, அத நான் அதிகமா தியானிக்கிறேன்னு சொல்றேன். அதனால. புரியுது. ஸோ, இப்ப நீங்க அத எடுக்கிறீங்கன்னோனே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிருச்சுன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒரு நேச்சுரல் ஈவென்ட்டே கிடையாது. இட்ஸ் என்டையர்லி சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட். இதுதான் ஃபவுண்டேஷன். பைபிள் சொல்லியிருக்க அத்தன வசனங்களுடைய அடிப்படையுமே, இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட். அத நம்ம மறக்கவே கூடாது. சில பேர் கேட்பாங்க, நாய் வகை இருக்கு இல்லையா? டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ். அது மொத்தம் 350 டாக்ஸ் வகைக்கு மேல இருக்கு. இப்ப சிங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பல டைப்ஸ் ஆஃப் சிங்கம் இருக்கு. ஆஃப்ரிக்கன் சிங்கம்னு இருக்கு. இந்தியால நம்ம குஜராத்ல ஒரு ஃபேமஸான சிங்கம் ஒரு ஒரு ப்ரீட் இருக்கு. இது மாரி ஒவ்வொரு ப்ரீட்லயும் அத்தனையும் எடுத்து உள்ள போட முடியுமாங்க? அதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டா, வசனம் அப்படி சொல்லல. ஆதியாகமம் 6:20ல நீங்க வாசிங்களேன். வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு. இப்ப நாயின்னு இருந்ததுன்னா, ஒரு பேர் ஆஃப் டாக். ஒரு ஜோடி நாய் தான் உள்ள போயிருக்கு. ஒரு ஜோடி நாய் தான் உள்ள ஆணும் பெண்ணுமா உள்ள போயிருக்கு. ஆணும் பெண்ணுமா உள்ள போயிருக்கு. சிங்கம் இருக்குன்னா, அதுல எத்தன வகை வேணா இருக்கட்டும். ஆனா உள்ள போனது ஒரு பேர் சிங்கம் தான். ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் தான். இதுல நீங்க பார்க்கும்போது, இதுல எத்தன பேரா ஒரு கைண்ட்ல எத்தன டைப்ஸ் அது சப் கிளாசிஃபிகேஷன் சொல்றோம் இல்லையா? அதுல எத்தன அடிபட்டுச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ம். அத பத்தி அப்ப சொல்லல. அப்ப எத்தன கிளாஸிஃபை இருந்துச்சு நமக்கு தெரியாது. இருந்துச்சுன்னு தெரியாது. எத்தன அடிபட்டுச்சுன்னு தெரியாது. இப்போ இன்னொன்னு இருக்கு அதுல. இந்த ஆண் இருக்குல்ல, அது நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆஃப்ரிக்கன் சிங்கமா இருக்கலாம். பெண் இருக்குல்ல, அது இந்தியன் பெண் சிங்கமாவும் இருக்கலாம். இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது நல்ல பாயிண்ட். ஏன்னா இது 2 பேரும் சேரும்போது 3வது ப்ரீட் ஒண்ணு வரும்ல. சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்குல்ல. ஏன் எத வச்சு இது உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஆ மனித சமுதாயத்த வெரி இம்பார்ட்டன்ட்டா 3ஆ பிரிப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் நானு. காக்கசைட்ஸ், மாங்கலைட்ஸ், நெக்ராய்ட்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகே. அதாவது காக்கசைட்ஸ்னா ஒயிட்ஸ், நெக்ராய்ட்ஸ்னா பிளாக்கு, அப்புறம் வந்து மாங்கலைட்ஸ்னா எல்லோஸ் நம்ம சொல்றோம். இதான் யூரோப்பு, ஏசியா, அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கா. இந்த 3 கண்டமாக இருக்கு. ஆஃப்ரிக்கா, அமெரிக்காலாம் பின்னாடி கொண்டு வரப்பட்டது. இந்த 3 தான் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நோவாவுக்கு 3 பசங்க. ஓகே. இப்போ ஒரு கேள்வி வரும். 3 பேரும் 3 கலர்ல இருந்திருப்பானா? நான் ஏன் இந்த பாயிண்ட்க்கு வந்தேன்றத சொல்றேன். 3 பேரும் 3 கலர்ல இருந்திருப்பானா? இ 3 பேரும் 3 கலர்ல இருக்க வாய்ப்பில்ல. ஆனா 3 பேர் 2 கலர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நோவாவின் மனைவி என்னவா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கு தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள திருமணம் பண்ணாங்க. ம். அவங்களோட அவங்க கூடுனாங்க. நோவாவுக்கு 3 பசங்க. அவங்க 3 பேரும் 3 பெண்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க யார் யார கல்யாணம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் நோவா நீதிமானா இருந்தான். இருக்கிறதுல பெட்டரா இருந்திருக்கு. இருக்கிறதுல அவன் பெட்டர். நீதிமானாக இருந்தான். அவங்க பிள்ளைகள் அவனோட மனைவிகள பிள்ளைகளுடைய மனைவிகள பத்தி எதுவுமே சொல்லப்படல அங்க. இவங்க நிமித்தம் அவங்க காப்பாத்தப்பட்டிருக்கலாம். அப்படித்தான் எபிரேயர் 11 சொல்லுது. நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். இப்ப இந்த வசனத்த நீங்க அப்படியே ஆக்ஸ்க்கு கொண்டு வந்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்ப நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நோவாவின் நிமித்தம் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. காப்பாத்தப்பட்டு. இப்ப இந்த 3 பேரும்
இங்க வந்து 8 பேர் இருக்கு. 8 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்கு. நோவா அதுக்கப்புறம் பலிக்கு பெருகல. இந்த 3 பேர் பலிக்கு பெருகியிருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸ் உருவாகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். டெஃபினட்டா. இல்லையா? ஆமா. காக்கசைட்ஸ், மேங்கலைட்ஸ், நெக்ராய்ட்ஸ்ன்னு சொல்றது. இதே மாரி மிருகங்கள்லயும் இருந்திருக்கலாம் இல்லையா? டெஃபினட்டா இருந்திருக்கும். அத பத்தி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்கப்படல. பைபிள்ல அது நமக்கு தெளிவா சொல்லப்படல. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு நமக்கு புரிந்து கொள்ளுதல், நம்முடைய புரிந்து கொள்ளுதல பத்தி நான் சொல்றேன். கரெக்ட். ஸோ இப்ப வந்ததுல உலகத்துல இருக்க அத்தனை டாக் பிரீடும் அந்த 2 நாயில தான் இருந்து வந்திருக்கான்னு கேட்டா, டெஃபினட்டா அப்படிதான் வந்திருக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. சூழ்நிலைக்கு தக்க பாடி சேஞ்ச் ஆகுற அந்த கெப்பாசிட்டிய ஆண்டவரு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் குடுத்திருக்காரு. அந்த பிரதேசத்துக்கு ஏத்த மாரி. அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி, அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி, அங்க இருக்க சாப்பாட்டுக்கு ஏத்த மாரி. சின்ன உதாரணம் பாருங்களேன். சென்னையில நாய பாருங்க. பெங்களூர்ல நாய பாருங்க. இதுக்கு 2க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். மலை பிரதேசங்கள்ல இருக்க நாய்க்கும் அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நல்ல பெருசா இருக்கும். நல்ல பெருசா இருக்கும். முடி ஜாஸ்தியா இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். ஆனா வெயில் ஜாஸ்தியா இருக்க இடத்துல நாய பாருங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப குச்சி மாரி, ரொம்ப மெலிஞ்ச மாரி இருக்கும். குளிர்ல அந்த மாரி இருந்தா தான் அதால வாழ முடியும். வெயில்ல இப்படி இருந்தா தான் அது எஃபெக்டிவா சர்வைவ் ஆக முடியும். இது நீங்க சொன்ன மாரி இப்ப 3 இது சொன்னீங்க இல்லையா? இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் பார்ப்போம். ஹியூமன் பீயிங்ஸ நீங்க இப்ப இந்த யூரோப்பியன் சொன்னீங்க இல்லையா? அவங்களோட ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிங்கிஷ்ஷா இருக்கு. இவங்களுக்கு ஆஃப்ரிக்கன்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லா டார்க்கா இருக்கு. இதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் விட்டமின் டின்னு நம்மளுக்கு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? வெயில்ல இருந்து கிடைக்கிற விட்டமின் நம்ம சொல்றோம்ல. அது வந்து கொஞ்ச நேரம் அவங்க வெயில்ல இருந்தாலே டக்குன்னு ஏறிரும். இந்த யூரோப்பியன் இந்த பிங்கிஷ் கலர் பீப்பிள்க்கு. ஏன்னா அவங்க ஊர்ல வெயில் அடிக்கிறது அபூர்வம். பனி தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆஃப்ரிக்கால பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வெயில் உள்ள போச்சுன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதனால, தோல் வந்து நல்லா டார்க்கா இருக்கும். அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறுற மாரி படைப்பிலே ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு எங்க இருக்க போறாங்களோ, எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, ஆமா. அந்த கிளைமேட்டு அதுக்கு ஏத்த மாரி தான் அவங்களுடைய சரீர அமைப்பே இருக்குன்றீங்க. அமைப்பே இருக்கு. சின்ன இது சொல்லணும்னா, இப்ப நீங்க ஃபாரின்ல இருந்து, அமெரிக்கால இருந்தோ, இல்லாட்டி யூரோப்ல இருந்தோ இந்தியாவுக்கு வரவங்களுக்கு டக்குன்னு கோல்டு பிடிக்கும். அவங்க தண்ணி வந்து நம்ம வீட்ல யூஸ் பண்ற தண்ணிய யூஸ் பண்ண மாட்டாங்க. பாட்டில் தண்ணிய வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஆனா ஈஸியா பிடிக்காது. நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ம். அங்க இருக்கவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அவ்வளோ ஒரு அடாப்டபிலிட்டிய பை நேச்சுரலாவே நம்மளுக்கு ஆண்டவர் குடுத்திருக்காரு. எல்லா உயிரினங்களுக்குமே குடுத்துருக்கு. எல்லாத்துக்கும் குடுத்திருக்காரு. ஸோ சூழ்நிலை தக்க அது மாறிக்கிற எபிலிட்டியும் படைப்பிலேயே வச்சிருக்காரு ஆண்டவர். இதுல மாற்றமே இல்ல. பிரமிப்பா சில பேர் கேட்பாங்க. ஏங்க இவ்வளோ பெரிய யானை வந்து அந்த ஒரு போட்டுக்குள்ள போணுச்சாங்க. அது எவ்வளோ பெருசா இருக்கு யானை. அத நம்ம லாரியில ஏத்துறதே கஷ்டமா இருக்கு. இது மாரி ஒவ்வொரு மிருகமும் போட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, அது எப்படி சான்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. பெரிய யானை போணுச்சு அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கா? இல்ல இப்போ என்னுடைய ஒரு புரிதல் நான் சொல்றேன். போட்டோடைய உயரம் வந்து 30 முழம் அப்படின்னு இருக்கு. ஆமா, இல்லையா? ஆமா. 30 ஃபீட். அதெல்லாம் வந்து 50 முழம்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 75 ஃபீட். நம்ம ஊர் கணக்குக்கு நான் சொல்றேன். நீளம் பார்த்தீங்கன்னா 300 முழ நீளம்னு இருக்கு. 450 ஃபீட். ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம பொதுவா நம்ம வைக்கும்போது ஒரு 6 அடி தான் வாசக்கால் வைக்கிறோம். ஆமா. இல்லையா? இந்த 6 அடி வாசக்காலுக்குள்ள யானை நுழையுதா இல்லையா? நார்மல் யானை ஒண்ணு வந்து நுழையுதா இல்லையா? நுழைஞ்சு வருதுல்ல, வீட்டுக்குள்ள வருதுல்ல, சில ஆமா. வீடுகளுக்குள்ள வருதுல்ல. தலைய குனிஞ்சு கினிஞ்சு உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுது இல்லையா? இப்போ நோவாவுடைய பேழையுடைய கீழ இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 3 ஃப்ளோரா இருந்துச்சு நோவாவுடைய பேழை. நீங்க ஆண்டவர் 3 அடுக்கா கட்ட சொன்னாரு. ஆமா. கட்ட சொல்லும்போது 30 அடி உயரம்னு சொன்னாரு. ஒரு ஃப்ளோர் 10 அடின்னு வச்சீங்கனாலும், 10 அடின்னா நம்ம கூட 10 ஃபீட் சொல்றோம். 10 ஃபீட் உயரத்துக்கு வாசக்கால் இருந்துச்சுன்னா, அவரு ஏன்னா கீழ் ஃப்ளோர் தான் வாசக்கால் வச்சிருக்காரு. மேல விண்டோ வச்சிருக்கிறாரு. பைபிள்ல இருக்கு இது எல்லாமே. ஆமா. அப்போ அந்த ஒரு 10 அடி உயரத்துக்கு ஒரு யானை உள்ள போகாதா உள்ள? சரி நீங்க இன்னொரு இதுல யோசிச்சு பாருங்களேன். வந்த யானை சின்ன யானையா இருந்ததுன்னா? ஆ 5 அடி, 6 அடி யானையா இருந்துச்சு. குட்டி யானையா இருந்துச்சுன்னா? குட்டி யானையா இருந்துச்சுன்னா? நான் அத ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். 3 மாச யானையால நல்லா நடக்க முடியும். யானை ஒண்ணும் இவரு போய் பிடிக்கல. அதுவா தான் ஆண்டவர் சொல்லி வந்தது. நீங்க இப்படியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு ஏத்த ஒரு ஜோடி யானைய அவர் அனுப்பி வச்சிருக்காரு. அனுப்பி வச்சிருக்காரு. வெறும் 200 கிலோ தான் இருக்கும் 3 மாச யானை. 200 கிலோன்னா 2 ஆள் வெயிட். 2 இன்னைக்கு ஒபிசிட்டி உள்ள 2 பேர் ஒரு பைக்ல போற மாரி அது. அவ்வளோதான். ஓகே. டிவிஎஸ் எக்ஸல்ல போற வெயிட் தான். அப்புறம் சிங்கத்த நீங்க எடுத்தீங்கன்னா, சிங்கம் பெரிய சிங்கம் வந்துச்சுன்னு போடல. 6 மாச குட்டி சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஓடும். அது எல்லா வேலையும் பண்ணும்.
30 கிலோ தான் வெயிட் இருக்கும். 30 கிலோனா ஒண்ணும் இல்ல. ஒரு சூட்கேஸ்ல நீங்க ஃப்ளைட்ல தூக்கிட்டு போறீங்க இல்லையா? அதோட வெயிட் தான். இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. இத நம்புறதுல ஒரு கஷ்டமும் கிடையாது. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1 வருஷமும் அது எந்த குட்டியும் கொடாமலாம் உள்ள இருந்திருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபேமிலியா இல்லாம, அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்ல ஒரு ஜோடியாவே உள்ள இருந்திருக்கலாம். ரொம்ப நல்ல வேலிட் பாயிண்ட் நீங்க சொல்றது. இருந்திருக்கு. இல்லையா இல்லையா? ஏன்னா இவங்களுக்குமே நோவாக்குமே பேரப்பிள்ளைகள் உள்ள பிறக்கல. வெளிய வந்த பிறகு தான் பேரப்பிள்ளைகள் பிறக்குது. ஆமா. இல்லையா? ஓகே. ரொம்ப அழகா நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப இத வச்சு நீங்க பார்க்கும்போது, உள்ள இந்த அனிமல்ஸ் அக்காமடேட் பண்றதோ, அது வந்து என்ன சைஸ்ல வந்ததோ, இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இஷ்யூவே கிடையாது. சிம்பிளா பிலீவ் பண்றதுல இதுல ஒண்ணும் கஷ்டமே இல்லாத விஷயம். இப்போ ரீசென்ட்டா கென்டக்கின்னு ஒரு இடம் இருக்கு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அமெரிக்கால இந்த KFC ஆமா. அதோட கென்டக்கில ஒரு நோவாஸ் ஆர்க்கோடைய அந்த அந்த ஆக்சுவல் சைஸ்ல ஒண்ணு செஞ்சிருக்காங்க. ஓகே. சேம் சைஸ்ல. அதுல ஆக்சுவலா எல்லா மிருகங்களையும் எப்படி அக்காமடேட் பண்றதுன்னு அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மிருகங்கள் சைஸ் அந்த சைஸ வச்சுக்கிட்டு, ஆ உயிருள்ள மிருகம் இல்ல. அந்த மிருகத்தின் மாடல் ஒண்ணு. சேம் ஆக்சுவல் சைஸ். கென்டக்கில இப்ப இருக்கு. இப்போ அத வந்து அவங்க ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக வந்து பார்க்கக்கூடியதான ஒரு இடமா தான் வச்சிருக்காங்க. அவங்க தீம் பார்க் மாரி அத. ஓ! ஓகே. ஸோ இட்ஸ் பாசிபிள்ங்கிறதுக்கு நீங்க சொன்னதுக்கான இப்பவும் அத செய்ய முடியும்னு ஒருத்தர் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். இப்ப இதுல வந்து யாராவது கொடக்கு முடக்கா யாராவது இருந்தா, ஏங்க உள்ள சிங்கம் இருக்கும்போது பறவைய புடிச்சு சாப்பிட்றாதா? இது அடுத்த கேள்வி எல்லாரும் கேட்கறது. ஆமா. அடுத்த கேள்விலாம் கேட்குது. இதுல ஆக்சுவலி இதுலயுமே நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாரி பைபிள நம்ம படிச்சோம்னா இந்த கொஸ்டின் வராது. என்ன இதுல விஷயம்னா, நோவா காலம் வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸும், அனிமல்ஸும் வெஜிடேரியனா தான் இருந்தாங்கன்னு ஆதியாகமம் 1:30ல நம்ம வாசிக்கிறோம். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. பியூர் வெஜிடேரியன். பியூர் வெஜிடேரியன். இன்னும் அடுத்த ஸ்டெப்பு சில பேர் கேட்பாங்க. வெஜிடபிள்லாம் உள்ள கெட்டு போயிருக்கும்ல. ஓகே. ஃப்ரிட்ஜ்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காதுல்ல. இவ்வளோத்த யோசிக்க தெரிஞ்ச கடவுளுக்கு இது தெரியாதா? நம்ம குருவி மூளைய வச்சே இவ்வளோ யோசிக்கிறோம்னா, காட் வந்து நம்மளோட இன்ஃபைனைட் டைம்ஸ் ஸ்மார்ட்டர். அவருக்கு தெரியாதா? கன்ஃபார்மா தெரியும். என் அறிவுக்கே ஒண்ணு தெரியும் அதுல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவும் பகலும் 40 நாள் மழை பெய்யுது. மழை பெய்யும்போது தண்ணி எப்படி வந்துச்சுன்னு ஜெனசிஸ் 7:11ல இருக்கு. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாசம் 17ஆம் தேதி அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. கீழ இருந்தும் தண்ணி, மேல இருந்தும் தண்ணி. ஆல்மோஸ்ட் 40 டேஸ் அது எப்படி இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வாட்டர் மேலேருந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கீழ இருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இது 2த்துக்கு நடுவுல தானே பேழை இருக்கு. ஆமா. அப்ப அதுக்கு நடுவுல தானே அந்த காய்கறியும் இருக்கு. அன்னைக்கு நோவா காலத்துல இன்னைக்கு மாரி குளோபல் வார்மிங்கே கிடையாது. ரேடியேஷன் கம்மி. ரேடியேஷன் கம்மி. அல்ட்ரா வயலட் ரேஸ் நேரா வராது பூமிக்கு. ஒரு லேயர் இருக்கு. ஆகாய விரிவுன்னு ஒரு லேயர் இருக்கு. ஓசோன் லேயர் இருக்கு. எல்லாம் ஃபில்டர் ஆகி வெறும் லைட்டு தான் வரும். ஸோ அந்த காலத்துல இரவும் பகலும் 40 நாள் தண்ணி, இந்த மாரி ஃபேக்டரிஸ் இல்ல, எதுவுமே இல்லாத காலத்துல உங்களுக்கு நேச்சராவே அது ஃப்ரிட்ஜ் மாரி தான் அது. ஸோ இது வந்து டோட்டலி சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட். ஆமென். இதுல நம்ம வெறுமனே இன்னைக்கு இருக்கிற நேச்சுரல் இத வச்சு நம்ம பார்த்து கணக்கு போடுற ஒரு விஷயமே கிடையாது. இப்ப நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப சென்னையில இருந்து மதுரைக்கு போனோம்னா, நம்மளுக்கு ஒரு 4 வழி இருக்கு. காடால 400 வழி கிரியேட் பண்ண முடியும். நம்மளே 8 வழி போடுறோமே. நம்ம 8 வழி போட்டோம்னா, அவருக்கு 8000 வழி போட முடியும். 1000 வழி போடும். ஹைபர்னேஷன் நம்ம ஒண்ணு பார்க்குறோம். இந்த பனிக்கரடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குளிர் காலத்துல 6 மாசம் கிட்ட அந்த பனிக்குள்ள போய் அப்படியே வந்து அதனுடைய ஹார்ட் பீட் குறைஞ்சிரும். அப்படியே தூக்கத்திலேயே இருக்கும்பாங்க. அதான் ஹைபர்னேஷன் நம்ம சொல்றோம். அது மாரி கூட அலோவ் பண்ணியிருக்கலாம். இது மாரி என்ன வேணாலும் அவர் பண்ணியிருக்க முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நோவாவுடைய ஹிஸ்டரிங்கிறது இத நம்புறதுக்கு ஒரு கஷ்டமே இல்ல என்னைய கேட்டா. இல்ல நம்ம வந்து அதான் நீங்க ஆரம்பத்துல சொன்னது தான். வேதத்தை ஒழுங்கா வாசிச்சா, அது 2 வகையில உங்கள வந்து இத நம்ப வைக்கும். 1 நீங்க விசுவாசத்தோடு கூட இத வாசிக்கணும். இல்லையா? விசுவாசம் இல்லாம நீங்க எத வாசிச்சாலும், இது தப்பா இருக்குமோன்னு நெனச்சு வாசிச்சீங்கன்னா, அது உங்க பார்வைக்கு தப்பா தான் தெரியப் போது. 2வது நீங்கள் வாசிக்கும்போது அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன வார்த்தைகளும் நுணுக்கமானது. வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க நீங்க ஒரு ஸ்டோரி படிக்கிற மாரி படிக்கிறாங்க. அதுல அவர் குடுத்திருக்கிற இப்ப நீங்க சொன்னீங்க, அ பசும் புல்லை பூண்டை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன். இந்த கிரியேஷன்ல இது இப்படி ஒண்ணு இருக்குன்னு நெறைய பேருக்கு தெரியாது. தெரியாது. வாய்ப்பு இருக்கு. நெறைய பேருக்கு இத படிச்சிருக்கவே மாட்டாங்க. நெறைய பேர் இப்படி யோசிக்கவே மாட்டாங்க.
ஆண்டவர் பழம் சாப்பிட சொன்னார். இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுது, இவ்வளோ தானே ஒழிய மற்றபடி நம்மள மாதிரி தான் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க. இதோட இதே பாயிண்ட்டுக்கு இன்னொரு வார்த்தையை சொன்னோன்னா 9th சாப்டரில் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியே வந்த பிறகு இனிமேட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்கம்பாரு. இனிமேல் உங்கள் ஆகாரத்தில் மாம்சம் இருக்கட்டும், ரத்தத்தோடு மாத்திரம் புசிக்காதீங்க அப்படிம்பாரு. அங்கே தான் ஒரு ஃபுட்டையே மாத்துறாரு. அதுக்கு பின்னாடியும் ஸ்பிரிச்சுவல் ரீசனும் இருக்குது, வேர்ல்ட்லி ரீசனும் இருக்குது. அங்கே மாத்துறாரு. அப்போ அது வரைக்கும் பியூர் வெஜிடேரியன். இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான வார்த்தைகள் எல்லாம் வசனத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. இதை கொஞ்சம் நம்ம உட்காந்து வாசித்து மெடிடேட் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையுமே நம்ப முடியும்னு சொல்கிறேன். ஆமாம். ஏதாவது இப்போ எப்படின்னா, காட் இது எதுக்கு எழுதி கொடுத்தாருங்கிற கான்டெக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். காட் எதுக்கு இதை எழுதி கொடுத்தாருன்னா, பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையோ ஒரு நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கையிலையோ வரும்போது காட் வந்து பிரளயத்தை அளவு பண்ணுவார் அப்படின்னு நியாய தீர்ப்பு ஆண்டவர் வச்சிருக்காருங்கிறத சொல்றதுக்காண்டி கொடுத்தாரு. நம்ம எப்படி ஆக்கிட்டோம்னா அதை அடுத்த வாட்டி வெள்ளம் வந்ததுன்னா எப்படி பெட்டரா போட் கட்டுறது, என்ன மாதிரி சீல் போட்டா இன்னும் நல்லா வெயிட்டா நிற்கும், இன்னும் எப்படி கம்ஃபர்டபுளா உள்ள உட்காரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல மாத்திட்டோம் நம்ம. காட் எழுதி கொடுத்துற நோக்கம் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறது. அதில் இன்னொரு ஆங்கிள் நான் பார்க்குறேன். என்னென்னா, ஃப்யூச்சரில் இன்னொரு நியாய தீர்ப்பு வரும். இன்னொரு நியாய தீர்ப்பு ஃப்யூச்சரில் வரப்போகுது. அப்படி வரும்பொழுது அந்த நியாய தீர்ப்பு ஏன் வந்துச்சு, அதில் யார் அழிக்கப்பட்டாங்க, அதை யார் தப்பிச்சாங்க, தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இதை எழுதி வச்சிருக்கிறார். அது வெறும் ஓல்டு ஹிஸ்ட்ரியாக மட்டும் எழுதியிருந்தால் அது ஹிஸ்ட்ரி புக்காக மாறி இருக்கும். ஃப்யூச்சருக்கும் சேர்த்து எழுதுனதால அது பைபிள் ஆயிடுச்சு. ட்ரூ. நம்ம ஏன் அதை வேதம்னு சொல்கிறோம்னா, இட்ஸ் நாட் ஓன்லி இன் ஹிஸ்ட்ரி ஓரியன்ட் புக். அது வெறும் ஹிஸ்ட்ரியை சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி எத்தனையோ ஹிஸ்ட்ரி புக்ஸ் இருக்குது. பட் இது எதுலேருந்து இது வேறுபடுது பைபிள்ன்னும் போது, இது நடந்துச்சு, இன்னொன்று நடக்க போகுது. அந்த நடக்க போகிறது ஒன்று காப்பாற்றிக்கிறதுக்கு நடந்ததை வச்சு கற்றுக்குவோம் பார். அதாவது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட். இவ்வளோ சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும்போதும் அங்கேயும் ஒருத்தன் பரிசுத்தமாக இருந்தான். அப்படி மோசமான சுச்சுவேஷன்லேயும் ஒருத்தனை காப்பாற்ற முடிஞ்சு கடவுளால். இதுக்கு அவர் எழுதி கொடுத்தாரு. நம்ம கரப்டட் மைண்டை வச்சு நம்ம படிக்கும்போது நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டான், இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு 200-300 பக்கம் ரிப்போர்ட். அது எதுக்குன்னா அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாங்கிறத வச்சு அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி புக்குன்னு இவன் நினச்சிட்டான். ஓகே, நினச்சிட்டு அது எப்படி உள்ளே உட்காந்துருக்கும், சேஃப்டி கார்டு. ஓகே 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 அடுத்த வாட்டி வந்துச்சுன்னா எப்படி எந்த மரத்தில் வந்து பெட்டரா போட் கட்டலாம் அப்படிங்கிற யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பேரில் முடியாதுன்னு தெரிஞ்சவொன்னே நடக்கலான்ட்டான். இவனால் தப்பிக்க முடியலன்னு தெரிஞ்சிச்சுடா, இல்லைங்க இதெல்லாம் நடந்திருக்காது, இப்படிலாம் வரவே வராதுங்க அப்படின்றோம். கரெக்ட். அது கூட ஒரு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜின்னு நம்ம சொல்லுவோம். ஆந்த்ரோபாலஜினா ஸ்டடி ஆஃப் கல்ச்சர்ஸ், மனுஷ அந்த சமுதாய தோற்றம், சமுதாயம் எப்படி இருந்துச்சு, இதை பற்றி படிக்கிறதான ஒரு படிப்பு தான் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்கிறேன். இதில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, உலகம் முழுசும் ஒரு வெள்ளம் வந்துச்சு, அதில் ஒரு குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. கடவுள் வந்து ஒரு மனுஷங்களுடைய பாவம் பெருகின உடனே அழிச்சாரு, ஒரு போட்டு கட்டி தப்பிக்க வச்சாரு ஒரு குடும்பத்தை மட்டும். அப்படிங்கிற இந்த ஸ்டோரி 300 சிவிலைசேஷன்ல வாய்வழி கதையா வந்திருக்கு. அப்பா, 1-2 இல்லை, 300 சிவிலைசேஷன்ல. ஓகே. இதுல இன்னும் ரிமார்க்கபிளான விஷயம் என்னன்னா, இது உலகத்துல அத்தனை ஏரியாலையும் இது கவர் ஆயிருக்கு. வேர்ல்டில் உள்ள எல்லா சிவிலைசேஷன், எல்லா இதிகாசங்களில் கூட வந்திருக்கும். இதிகாசத்தில் வந்திருக்கு. இப்போ ஒரு நாட்டில் வந்ததுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிற அத்தனை கான்டினென்ட்லேயும் சிவிலைசேஷனில் அநேக கல்ச்சரில் வாய்வழி கதையாக அது வந்திருக்கு. அதுக்கு நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எபிக் ஆஃப் கில்காமிஷ், மெசபடோமியாவுடைய இது அதுலேயே இது ரெக்கார்டாக இருக்குது. கிரீக் மித்தாலஜியில் ரெக்கார்டாக இருக்குது. ஏண்டியன் ஃப்ளட், அதாவது சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இது மித்தாலஜி, இது அதில் ரெக்கார்டாக இருக்குது. இந்தியாவில் ஹிந்து மித்தாலஜியில் இது இருக்குது. அதுக்கப்புறம் நியூசிலாண்டில் வாழ்கிற மௌரி அப்படின்னு ஒரு இனம், அந்த இனத்தில் இது ரெக்கார்டாக இருக்குது. சைனீஸ் மித்தாலஜியில் இது ரெக்கார்டாக இருக்குது. மித் ஆஃப் ஹோப்பி, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இது ரெக்கார்டாக இருக்குது. ஃபினிஷ் மித், ஃபின்லாண்டில் வாழ்கிற அந்த பூர்வ குடிமக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட மித்தாலஜியில் ரெக்கார்டாக இருக்குது. அப்போது இதை இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஈஸ்ட் டு வெஸ்ட்டு எல்லா சிவிலைசேஷன்லேயும் இது உருவாகிருக்கு. மெசபொத்தேமியன் சிவிலைசேஷனில் ஆரம்பித்து இந்த பக்கம் எல்லோ ரிவர் சிவிலைசேஷன் வரைக்கும், நான் சொல்கிறது சைனீஸ்லேருந்து நீங்கள் சொன்னீங்களே கில்கமிஷ், ஆமாம், அவங்க காலகட்டம் வரைக்கும் எல்லாத்துலேயும் அது இருந்திருக்குன்னு சொல்கிறேன். எல்லாத்துலேயும் ரெக்கார்டாக இருக்குது. ஓகே, இது வந்து ரொம்ப பிரமிப்பூட்டுற விஷயமா தான் நான் பார்க்குறேன். பைபிளில் கரெக்டாக எழுதி இருக்கு,
அதனுடைய ஒவ்வொரு இன்ச்சையும் மேக்ஸிமம் ஆண்டவர் என்னென்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமோ கொடுத்துருக்காரு. வாய்வழி கதையா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு 300 சிவிலைசேஷன்ல 300 கல்ச்சர்ல வாய்வழி கதையா இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். அதாவது சயின்ஸுக்கு சயின்ஸ் வழியா பதில் குடுத்துட்டு இருந்தது நம்ம ப்ரோகிராம்ல ஒரு ஸ்பெஷாலிட்டியா இருந்துச்சு. இதுல ஸ்பிரிச்சுவலாவும் அட் த சேம் டைம் சயின்டிஃபிக்கலாவும் இந்த பதில் சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளா என்னுடைய ஒரு ஆசை இந்த நோவாவுடைய ஜலப்பிரளயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு சித்தமானால் இத பத்தி வேற ஏதாவது இருந்தாலும் கூட நம்ம பின்னாட்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நேரம் முடிவடையுது. ஸோ நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதருடைய ப்ரோகிராம் வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடியதான அவங்களுடைய சேனல்ல இது வந்துட்டுருக்கு. இன்னும் நெறைய விஷயங்களும் அதில இருக்கு. நீங்க அதையும் போய் பாருங்க. எங்க 2 பேருக்காக 2 ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம்.